சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும் ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும் சமையல் 6 வகை கலை அல்லவா தீர தீர நாம் மருதவ மகரித சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி எதிலும் உண்டு கணக்கு நீ நெருப்பு குறைச்சு வடக்கு பருப்பு வெந்ததும் வாசம் வந்ததும் பாசம் சேர்த்து இறக்கு ஆமா மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோமா முத்தண்ணே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன் ஐயோ காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது கழுவி நறுக்கணும் அம்மா செய்யும் சமையல் அன்பை ஊட்டி வளர்க்கும் பாட்டி செய்யும் சமையல் மருத்துவம் இருக்கும் தாய் நினைவூட்டினால் தங்கையோட சமையல் புது சுவை கூடினால் அண்ணியோட சமையல் மனைவி சமைப்பதில் மனசிருக்கும் தோழி சமையல் தப்பு பிடித்திருக்கும் ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு உறவு மருத்துவம் இருந்தால் மகத்துவ உணவு தீர தீர நாதீர தீர நீதான் வடப்பள்ளி சரவணனா? நானு இந்த வெங்கடாசலத்தை பார்க்கல. பார்த்த உடனே நீங்க வேலைக்கு வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டுல எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு, அதை காப்பாத்துற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன். சரவண சமையல் இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூரணி. வெண்டைக்காய் பொரியல்ல கொஞ்சம் தயிர் விட்டு இறக்குனேன்னு வையே, வழவழப்பான வெண்டைக்காய் மொறு மொறுன்னு இருக்கும். நண்பன் வீட்டு உணவு உரிமையாக இருக்கும், பிள்ளை போடும் உணவு கடமை சொல்லி கொடுக்கும், ஏற்ற தாழ்வை போக்கும் சமபந்தி உணவு பகையை நட்பாக்குமே எதிரி வீட்டு உணவு. ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கணும். பண்பாட்டை உணர்த்திடுமே விழா கால உணவு, நம்மாயுளையே கூட்டும் அம்மா மண் பானை உணவு. கீரை நிறம் மாறாம இருக்கணும்னா கொஞ்சோண்டு வெல்லத்தை சேர்த்துக்கணும், கொஞ்சம் தான். ஒவ்வொரு உணவும் தனித்தனி சிறப்பு, சமையலில் வாழ்க்கை தத்துவம் இருக்கு.